வணக்கம் உறவே. திண்டியலுக்கு மேற்கு கொரலம்பட்டின்ற ஊருக்கு இன்றைக்கி போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா அங்கே காய்கறி பந்தல் விவசாயம் பார்த்தீங்க, வேஷ்டி சேலையெல்லாம் பாதுகாப்பாக அப்படியே கட்டி வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அங்கே மருந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க தம்பியை. அதையும் பார்த்துட்டு தோட்டத்துக்கார தம்பியை பார்த்துட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த பெண்கள்கிட்ட எங்கள் வீட்டுக்காரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. வணக்கம்மா. காலையில் என்ன இடத்துக்குமா வர்றீங்க? 7 மணிக்கு வருவாங்க. 7 மணிக்கு வருவீங்க. எத்தனை மணிக்கு போவீங்க? 11 மணிக்கு சாப்பாடு. 2 மணிக்கு வீட்டுக்கு போவோம். ஓ, சரி சரி சரி. அப்போ கம்பெனிக்கு ஷிஃப்ட்டுக்கு போகிறத விட இது 1 மணி நேரம் கம்மி தான், பரவாயில்ல. ஆனால் நிற்காம வேலை செய்யணுமா? ஆமாங்க ஆமாங்க. இது எத்தனை மாதம் பயிருமா? இது வந்து 1 மாதம் இருக்கு. காய்க்கு வந்து 1 மாதம். எத்தனை மாதத்தில் அதாவது நட்டு எத்தனை மாதத்தில் பலன் கொடுக்கும்? பந்த ஏறிடுச்சுன்னா காய் கீழே இருந்தே காய் வந்துடும். சரி. அப்போ இந்த பந்தல் போட்டால் எவ்வளோ நாள் பந்தல் இருக்கும்? பந்தல் வந்து எத்தனை வருஷத்துக்கு வேணும்? 30 வருஷத்துக்கு இருக்குமா? அப்ப ஒரு தடவை முதலீடு போட்டா அதுக்கப்புறம் அந்த செடி நடுற செலவு தான். ஒரு ஓ, அப்பப்ப தொங்கும் இது. அப்ப இந்த நடுவுல வைக்கிறது ஸ்ட்ராங்கா வச்சுட்டா கொஞ்ச நாள் குச்சி இடையில வைக்கிற குச்சி இன்னும் கொஞ்சம் கனமா நல்லா வச்சுட்டா இன்னும் கொஞ்ச நாள் தொங்காது. சரி. இதுல என்னென்ன செடி போடலாம் பந்தல்ல? பந்தல்ல போகும். தக்காளி எப்படி காய் காய்க்கும்? இந்த பந்தல்ல ஏத்தி விட்டு இங்கே காய்க்குமா? குச்சியில ஓட்டி விட்டு கீழே இருந்து அந்த கம்பியிலே போட்டு கட்டி விட்டு அந்த கொடி வந்து அப்ப திராட்சை தொங்குற மாதிரி தொங்குமா தக்காளி? கீழே இருந்து இவ்வளவுதான் ஓடும். அப்ப மண்ணுல இது பண்ணாம காய் பிடிக்கலாம். பரவாயில்ல. தண்ணி செலவு எப்படிங்க ஆகும்? தண்ணி சொட்டு நீர்ல வர்றதுனால கொஞ்சம் வேர் சொட்டு நீர் போட்டா போதும். சொட்டு நீர் இருக்குன்னு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தண்ணி அப்ப நாங்கெல்லாம் நகரத்துல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு உங்களோட உழைப்பு தான் முக்கியம். நன்றிப்பா, நன்றி நன்றி. அம்மா, கட்டுப்படி ஆகுதா? எங்க இது இந்த செலவுக்கு வரவுக்கு பாதுகாக்கிறது பொறுத்து அவ்வளவுக்கு. சரி சரி. இப்போ இதில் வந்து பீக்கங்காயும் பாவக்காயும் இருக்கு. இது முடிச்சிட்டாக்கும் அவரைக்காய் போடலாம், தக்காளி போடலாம். ஆஹா, சரி சரி சரி. நன்றி.